வணக்க மக்களே, சீத்தாப்பழமும் அதனுடைய மகத்துவமும் பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது இந்த சீத்தாப்பழம். மக்களே, என்னதான் பார்க்கறதுக்கு வெளிப்புற தோட்டத்தில் கரடமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உட்புற வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் கூட இருக்கு. சீத்தாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது. சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டுமே நிறைந்திருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு ஆற்றல் தரும் இந்த குணம் சீத்தாப்பழத்துக்கு இருக்கு. அதே போல நினைவாற்றல் அதிகரிக்க கண்டிப்பாக நீங்க சீத்தாப்பழம் சாப்பிடலாம். இன்னும் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் சீத்தாப்பழத்தில் இருக்கு வாங்க உங்களுக்கு நான் விரிவாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம் சரியாக நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க இந்த ரெண்டு சத்துக்களுமே சீத்தாப்பழத்தில் உதவிகரமாக இருக்கு. ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இது ஊக்குவிக்கும். இதனால ரத்த அழுத்தம் சீராகிறது மற்றும் பக்கவாதத்துடைய அபாயத்தையும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு குறைச்சிரும். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோ பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறைந்த ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரத்த அழுத்தம் சரியாகும். செரிமானத்திற்கு உதவும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கப்படுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அது குணமாக்கப்படும். இது குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும். சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றையும் குணப்படுத்தும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும் மக்களே. மனநிலையை சீராக உதவக்கூடிய செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற முக்கிய ஹார்மோன்கள்லாம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா போய் சுரக்க வைக்கும். ஸோ விட்டமின் B6 இதில் முக்கிய பங்காற்றுது. இந்த விட்டமின் மனநிலை கொள்ளல்களுக்கெல்லாம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கு. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்த ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 குறைபாடு ஒருவருடைய மனச்சோர்வை இரட்டிப்பாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த விட்டமின் அதிகரிப்பதன் மூலம் மனச்சோர்வு அபாயம் குறைக்கப்படும். அதற்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. உடல் எடையை அதிகரிக்கணும் ஆரோக்கியமான முறையில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க சீத்தாப்பழம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இல்லை அப்படின்னா உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் உங்களுக்கு சேர்ந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆகாமல் நீங்கள் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக இந்த சத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்ந்து உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க செய்யும். ஆஸ்துமாவுக்கு நல்லது சீத்தாப்பழம். ஆஸ்துமாவை குணப்படுத்திடும். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சுக்குழாய் அழற்சியை, எதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா போராட உதவுகிறது, எதிர்த்து போராட உதவுகிறது. ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நம்மள பல பேரும் சீத்தாப்பழத்தை பயந்து சாப்பிடாமலே இருப்பாங்க. அப்படி கிடையாது மக்களே. நீங்க சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக சீத்தாப்பழம் உங்களுடைய சளியை போக்கிடும். சீத்தாப்பழத்தை குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ்துமா, காச நோய் கொண்டிருப்பவர்கள்லாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். அந்த நோயிலிருந்து அவங்க குணமடைஞ்சிடலாம். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு ஏற்றது இந்த சீத்தாப்பழம் மக்களே. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்திற்கு பலம் கொடுக்கக்கூடியது. கால்சியம் இந்த சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் போன்றவற்றெல்லாம் பலமடையும். அது மட்டும் கிடையாது மக்களே, தசை பிடிப்பு இருக்கிறவங்கெல்லாம் சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலிமையடையும். பெண்களுக்கு ஏற்ற கனி இது என்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது கருவுறுதலை பெண்களுக்கு மேம்படுத்தும். சோர்வு உணர்வை குறைக்கும். எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. கண் பார்வை கூட பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும் சீத்தாப்பழம். நீரிழிவு நோய்க்கு சீத்தாப்பழம் நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்த்தலாம். நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோயாளிகள்லாம் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாமா அப்படின்றது குறித்த பல சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு 54 அப்படின்றத கொண்டு இருக்கிறதால நீரிழிவு இருக்கிறவர்களுக்கு இது நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் அப்படி சொல்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நல்லதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லோ கிளைசமிக், அதாவது குறைந்த
ஹைப்பர் கிளைசெமிக் உணவில் 55 மற்றும் அதற்கு குறைவான அளவு உணவுகளை பரிந்துரைக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. மேலும் இது நார் சத்து இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சுவதை மெதுவாக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. உங்களுக்கு நீரிழிவு இருந்து நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிட அதிக பிரியப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சீத்தாப்பழங்களை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சீத்தாப்பழங்களை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக இந்த ஆரோக்கிய நன்மைகள்லாம் கண்டிப்பாக பெறலாம். சீத்தாப்பழத்துடைய ஆரோக்கிய நன்மைகளை பெறுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.